ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம செல்விக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க. இப்போயே தாலி கட்டிடுவான்னு நினச்சி பயந்தாங்க. அது மட்டும் இல்லை, அக்கா மாதிரி இவங்களும் செருப்பை தூக்கிட்டாங்க. என்னடா நடக்குது இங்கே? அப்போது ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, சுருக்குன்னு அடித்த மாதிரி இருந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா? உங்கள் அக்கா மட்டும் தியாகியை கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளும் ரவுடியை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, நல்லா தானே வாழ்றா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்லுங்கிறான். அடே பாவிகளா, அவன் வந்து உண்மையாக லவ் பண்ணி வாழ்ந்தான். ஆனால் நீ சக்தியை பழி வாங்கணுங்கிறதுக்கோசரமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே, என்னடா இது இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணோட லைஃப்னா இவ்வளோ இலக்கரமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வச்சு பலார்னு சாத்தணுவீங்களாம். அது மட்டும் இல்லைங்க, எந்த விஷயத்தை சொல்லி பிளாக்மெயில் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு தெரியுங்களா? சக்தியோட லைஃபை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் தான் கடத்தி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு தப்பாக அவங்க மேலே பேரை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு வாத்தியார். ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்கணும். ஆனால் அதை அவர் என்ன பண்ண போகிறாரோ தெரிலங்க. இன்னொரு பக்கம் சக்தி வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, அதாவது நம்ம வேலனோட மாமாவை கூப்பிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைனா இவன் சும்மா உங்கள்கிட்ட சிக்கல் சிவபதி மாமாட்ட என்ன பண்ணானோ அதை தான் உங்கள்கிட்ட பண்ணியிருக்கான்னு சொல்ல வெக்கப்படுறாராமா. சரி போதும் நேரில் வந்து நானே காய்கறிலாம் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், நேரில் நான் வந்தால் சொத்தலும் கித்தலும் வாங்காமல் இருப்பேன், ஏன்னா அது வந்து அமௌண்ட்டு கம்மியாக தானே இருக்குது, அதை வச்சு நம்ம நடத்தணும்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லெவல் பாவம் பண்டாட்டின்னு பாராட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனால் வந்து அத்தான் எப்போ கூப்பிட வருவீங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சக்திகிட்ட போனை கொடுனோடனே சக்தி அத்தாச்சு இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கன்னு சொல்லி கேட்க மொத்த குடும்பமும் சக்தியை தர்றது கிளம்பிட்டாங்க. எங்கள் வேலன் கூட இருக்கும்போது யாராவது ஏதாவது பண்ண முடியும், நீங்கள் ஏன் இப்படி தப்பாக நினைக்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்